பிரச்சார பிரிவினரிடம் பேச்சு பயிற்சி முகாமில் பேச வேண்டிய தலைப்புகளை நம் பிரச்சார பிரிவின் பொறுப்பாளர் அக்கா முன்பு நான் பேச இருக்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மோடி அரசு செய்த சாதனை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தற்போது திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற ஒரு பொய் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா முட்டன்ற பட்ஜெட்டை ஜீரோன்ற அமௌண்ட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடியாக நான் ஒரே ஒரு ஸ்கீமை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஸ்கீம். இப்போ நம்மளுடைய 2026 பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவங்க பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபா எம்எஸ்எம்இ சிறுதொழில் வியாபாரம் செய்கிற பிஸ்னஸ்மேன் தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஒதுக்கியிருக்க பட்ஜெட் ஒன்லி டெல்லிக்கோ இல்லை மகாராஷ்டிராவுக்கோ கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய மாவட்டங்கள் திருப்பூர், சென்னை, தருமபுரி, சேலம் போன்ற அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கோடி ரூபா அமௌண்ட்டில் பயன்பெற போகிறாங்க. அதில் குறிப்பிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் லோன் கொடுக்க மட்டும் இல்லாமல் ஷூரிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 10,000 கோடி ரூபான்றதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் பயன்பெற போகிறாங்க. அதில் பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவங்களோட தொழில் டெவலப் பண்ணுறப்ப அப்போ அந்த அமௌண்ட் என்ன ஜீரோவா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இந்த மாதிரி திமுக அரசு பார்த்தீங்கன்னா நிறைய பொய் பிரச்சாரம் பரப்பிட்டுருக்காங்க. இதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்கள் அனைவரும் இப்போது வரக்கூடிய தேர்தலை பொறுத்து நம்மளுடைய திட்டங்கள் அனைவற்றும் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு 2 நாள் ஆனாலும் பத்தாது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு 3 ஸ்கீம் அந்த ஸ்கீமை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பிரபலம் பண்ணாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போய் மக்களுக்கு போய் சேரும். அதனால் இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய திட்டங்களை மட்டுமே பரப்பல மற்ற அவங்களோட பொய் பிரச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடிக்கிற போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதே எடுத்து அடிச்சுட்டு நீங்கள் கீழே நம்மளோட திட்டத்தை என்னன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் கூட போதும். அந்த நோட்டீஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள்லாம் டேக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த வரக்கூடிய நம்ம ஆட்சி அமைக்க முடியும். மிக விரைவில் நம்மளோட கூட்டணி ஆட்சி சிறப்பாக அமைந்து தமிழ்நாடு வளம் பெற வேண்டும். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா மேலே எவ்வளவோ பொய் பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பொருட்டாவே நினச்சிக்காதீங்க. மீண்டும் அடுத்த முறையும் அவர் தான் பிரதமர். நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறத நிச்சயம் தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.